அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுமே ஏதோ ஒரு நாள் மௌத்தை அடைந்தே ஆக வேண்டும். ஒவ்வொருவருடைய மௌத்தும் எங்கு எப்போது நிகழும் என்பது யாருக்குமே தெரியாது. இவ்வாறு இருக்க ஒவ்வொருவருடைய மௌத்தும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதே ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் இலக்குமாக இருக்கின்றது. இப்படியான நிலையில் நேற்றைய தினம் ஜுமாவுடைய நாளில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அது இப்போது சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாகி வைரலாகி வருகின்றது. ஜும்ஆவுடைய நேரத்தில் மிம்பரில் குதுபா பிரசங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் கலிமாவை உச்சரித்து கொண்டே அந்த இமாமின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது. சுபஹானல்லாஹ். இலங்கையின் அக்குரணை என்கின்ற ஊரில் மிம்பர் மேடையில் குதுபா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருந்த போது அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று தனது மறுமை வாழ்க்கையை நோக்கிச் சென்ற அஷேக் ஃபாயிஸ் ஹசரத் அவர்கள், இலங்கையின் கண்டி தெஹியன்ன பகுதியை பிறப்பிடமாக கொண்ட அஷேக் ஃபாயிஸ் முர்சி ஹசரத் அவர்கள் அக்குரணை அஸ்னா மத்திய பள்ளிவாசலில் 15 வருடகாலம் பிரதம இமாமாக கடமையாற்றியவராவார். குடும்ப சகிதம் அக்குரணையிலேயே தொடர்ந்தும் தங்கியிருந்த அவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை அக்குரணையின் ஜும்ஆ பள்ளிவாசல் நிர்வாகத்தின் அழைப்பின் பேரில் நேற்று குறித்த மஸ்ஜிதுக்கு சென்று தனது குதுபா பிரசங்கத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை அழகாக நிறைவு செய்துள்ளார்கள். பின்பு 2ஆம் அரபு குத்துபாவில் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை உச்சரித்து கொண்டிருக்கையில் நெஞ்சி பகுதியை பிடித்தவாறு சிறிது சரிந்துள்ளார்கள். உடன் அருகில் இருந்தவர்கள் விரைந்து சென்று மிம்பரில் இருந்து அவர்களை கீழே இறக்கியுள்ளார்கள். வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல விரைந்தபோது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என பல தடவைகள் திருக்கலிமாவை மீட்டி மீட்டி ஓதிய நிலையில் அவருடைய ரூஹ் பிரிந்துள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது உண்மையில் மிகவும் படிப்பினைக்குரிய ஜனாசாவாகும். பேணுதலான ஒரு ஆலிமாக, அல்லாஹ்வின் தீனுக்காகவே தனது கால நேரத்தை அர்ப்பணித்த ஒரு மனிதராகவே அவர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள். சிறப்புமிக்க ரஜபு மாதம், வெள்ளிக்கிழமையுடைய தினம், ஜும்ஆவுடைய நேரம், மிம்பர் மேடையில் மார்க்கம் பற்றி உரையாற்றுகையில் வுளூவுடைய நிலையில் சக்கராத்துடைய நிலையை எய்தி திருக்கலிமாவை ஓதியவராகவே மரணித்திருக்கின்றார்கள். பாக்கியசாலியான இமாம் அஷேக் ஃபாயிஸ் முர்சி ஹசரத் அவர்கள் நேற்றைய அவருடைய குதுபா சொற்பொழிவு மன தூய்மை பற்றியும் மௌத்தை பற்றியும் மிகவும் உருக்கமானதொரு உபதேசமாக அமைந்திருந்ததாக குறித்த ஜும்ஆ மஹல்லா மக்கள் கண்ணீர் மல்க குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு மனிதரின் வாழ்நாள் எந்தளவு அர்த்தமுள்ளதாக, அல்லாஹுவை திருப்திப்படுத்தியதாக அமையுமோ அதற்கு ஏற்பவே அவரது மரணமும் அமையும் என்பதற்கு இந்த ஜனாசா சிறந்த எடுத்துக்காட்டாகும். யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்தை அருள்வாயாக. அவரின் குடும்பத்தினருக்கும் திடமான மனதையும் கொடுப்பாயாக.